அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆண்டவரை சேர்ந்து துதிக்கலாமா? என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். உளையான சேற்றினிலே நான் உழந்து கிடந்தேனே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் உழந்து கிடந்தேனே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீ போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீ போதும். என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். நன்றியப்பா தகப்பனே, நன்றி. உம்மை உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை போற்றுகிறோம். நீர் பெரியவர் என் தேவா, என் ராஜா, கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, கிருபை போதுமே. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களில் உங்களை பலப்படுத்துகிறார். அவருடைய கிருபையை தந்து உங்களை நடத்துவார். உங்க மேலே அவருடைய கரத்தை வைத்து உங்களை அருமையாய் பாதுகாத்து நடத்துகிறவர், ஜீவனோடு இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மகிமையினாலே உங்களை மூடுவார். வருகிற புதிய வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வருஷமாக மாற்றுவார். எதிர்பார்ப்புகளோடு நம்பிக்கையோடு காத்திருக்கிற உங்களுக்கு மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அப்படியே நாம மகிமைப்படட்டும். அப்படியே சமூகத்தில் தாழ்த்துவோம். நல்ல பிதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பலப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்தும். உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 71ஆம் சங்கீதம் அதனுடைய 6வது வசனம். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். சங்கீதக்காரன் தேவனை துதிப்பதற்கு அவர் சொல்லக்கூடிய அருமையான வார்த்தைகளை கவனியுங்கள். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டு வந்தேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. இந்த பூமியில் நம்முடைய தாய் நமக்கு ஒரு ஜென்மத்தை கொடுத்திருக்கிறார்கள், அல்லது நம்முடைய தாயின் வயிற்றிலே நாம் உருவாகி இந்த உலகத்திற்கு வந்தோம். நம்முடைய தாயின் வயிற்றில் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல், என்றைக்கு நம்முடைய தாய் தகப்பனால் நாம் உற்பத்தி ஆனோமோ, அந்த தாயின் கருவிலே நம்ம உற்பத்தி ஆனோமோ, அன்று முதல் தெய்வம் நம்மளை ஆதரிச்சிருக்கிறார். நீங்கள் அதை நம்பினாலும் நம்பாவிட்டாலும், இதை அங்கீகரித்தாலும் அங்கீகரிக்காவிட்டாலும் இதுவே உண்மையாக இருக்கிறது. தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் போது அந்த தாயின் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை எப்படி உருவாகிறதுங்கிறது தாய்க்கே தெரியாது. அந்த கருவிலே அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி, அதனுடைய அவயவங்களெல்லாம் எப்படி உருவாகிறது ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த தாயின் கர்ப்பத்துக்குள் அந்த குழந்தையை உருவாக்கக்கூடிய வேலையை ஆண்டவர் செய்கிறார். எனவே தான் தாயின் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் ஆதரிக்கப்பட்டேன் என்றால் அந்த குழந்தையை ஆண்டவர் அழகாக வடிவமைக்கிறார். அதற்கு சுவாசத்தை கொடுக்கிறார், அதற்கு சரீரத்தை கொடுக்கிறார், எலும்பை கொடுக்கிறார். அந்த தாயின் கற்பத்துக்குள்ளே அந்த 9 மாதங்கள் அந்த குழந்தை தாயால் அல்ல தேவனால் ஆதரிக்கப்பட்டு வந்தது. இதை நீங்கள் நினைச்சாலே நீங்கள் தேவனை துதிக்க முடியும். தாயின் கர்ப்பத்தில் தெய்வம் நம்மளை ஆதரித்தார். அதுக்கப்புறம் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர், வெளியே வந்ததும் அந்த தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே பிறந்து விழுந்ததும் கர்த்தராலே நடக்கக்கூடிய காரியமாகத்தான் இருக்கிறது. அநேகர் இதெல்லாம் உணர்வதில்லை, ஆண்டவரை துதிப்பதில்லை. என்னை கர்த்தர் தான் இந்த உலகத்துக்கு பிறந்து செய்தார் என்கிறத அநேகர் இந்த நாட்களில் மறந்து போகிறார்கள். இன்னும் அதில் 22ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் படிக்கும்போது, கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருந்தீர். அன்பு தேவ பிள்ளைகளை, நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள், கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே ஆண்டவருடைய சார்பாக விழுந்தேன் அப்படிங்கிறார். இந்த பூமியில் உற்பத்தியானது, பூமியில் பிறந்தது, இந்த பூமியிலே சோத்திரம் வயிற்றில் இருந்தது முதலே அவர் தான் நமக்கு தேவனாக இருந்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இதெல்லாம் நம்ம சிந்திச்சா எவ்வளோ தூரம் ஆண்டவரை நம்ம துதிக்க முடியும். ஏசாயா 46:3 இப்படியாக சொல்லுகிறது, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். இந்த பூமிக்கு வந்துட்டோம். பூமிக்கு வந்த பிறகும் நம்மளை ஏந்தினதும் நம்மளை தாங்கினதும், தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் பிறந்தது முதல் நம்மளை ஏந்தி தாங்கி வந்திருக்கிறார். இதை எல்லா மனுஷனும் உணரணும், எல்லா மனுஷனும் உணரணும். நீ சும்மா தன்னால் வரல, நீங்கள் இஷ்டப்படி வரல, நீங்கள் விரும்பி வரல. உங்களை கர்த்தர் படைச்சிருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். அவரை நம்ம துதிக்க ஒரு நாள் மறக்கவே கூடாது. எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசனத்தில் சொல்கிறார், 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்கள் படிக்கும்போது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். ஒரு 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 ஊழியக்காரனை கூட தேவன் தாயின் கற்பத்திலிருந்தே முன்குறிச்சிருக்கிறார். இவன் எனக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் முன்குறித்து இந்த நாட்களிலே ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து வருகிறது. இதை நீங்கள் உணர முடிஞ்சிருக்குங்களா? இதை உங்களால் உணர முடிகிறதா? நீங்கள் இதை சிந்திக்கிறீங்களா? ஆண்டவரை துதிக்கிறீங்களா? இந்த வருஷம் பாருங்கள் முடிய போகிறது. இந்த வருஷத்தின் முடிவில் வந்திருக்கிறோம். எவ்வளோ தூரம் ஆண்டவரை துதிச்சிருக்கிறீங்க?
அவருடைய அன்பை நினச்சிருக்கீங்களா? உங்களை ஆதரித்து வந்ததை நீங்கள் நினச்சி தெய்வத்தை புகழ்ந்துருக்கிறீங்களா? இல்லைன்னா இன்றைக்கு கர்த்தரை புகழுங்க. இந்த வருஷம் முழுவதும் நடத்தினீங்கப்பா, தாயின் கர்ப்பத்திலிருந்து இதுவரைக்கும் என்னை ஆதரிச்சிங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது இன்னும் தேவன் உங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து நல்ல ஆசீர்வாதமான வருஷங்களை தந்து உங்களை மேன்மைப்படுத்துவார். நல்ல தகப்பனே, வருஷத்தின் இறுதியில் வந்துவிட்டோம். எங்களை தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் இதுவரைக்கும் எங்களை ஆதரித்து ஆசீர்வதித்து நடத்தி வந்த உம்முடைய மேலான கிருபைக்காக, நல்ல கிருபைக்காக கோடாகோடி நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், புதிய வருஷத்திற்கு ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.